வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வெள்ளரி பழம். இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த மாதிரி வாழை இலையில் கட்டி வச்சுருக்கிறது வந்து நல்லா கனிஞ்ச பழம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு நாள் 2 நாள் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி பழம். நம்ம வாழை இலையில் கட்டி வச்சுருக்கிறது வந்து வெடிச்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து இன்றைக்கே ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். இந்த மாதிரி பழத்தை ஒரு 2 நாள் வச்சுருந்து நம்ம ஜூஸ் போடலாம். நான் வந்து அப்படி ஒன்று இப்படி ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வந்து ஒரே நாளில் பயன்படுத்தியாச்சு. இது வந்து 2வது நாள் இதே மாதிரி அதே வெடித்து வெளில வந்துடுது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக பழம் மாதிரி வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக வெடித்து வந்துருச்சு. இது அந்த விதையை மட்டும் நீக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சதையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்துடும். இது கிர்னி பழம், தர்பூசணி இந்த மாதிரி வந்து நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சதையை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சர்க்கரை தூவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்படுத்துங்க. நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சமாக சில்னஸ் இருக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஜூஸ் ரெடி. இதுக்கு பால் வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே வெறுமனே அடிச்சுட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம். இதுக்கு தண்ணி வேணும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்கலாம். அப்படி இல்லை திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அரைச்சி பயன்படுத்தலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி ஜூஸ் போட்டு பயன்படுத்தி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.